இருக்கு வண்டி போடு. அப்பா உட்காரு. சந்திரா 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 இறங்கி ஓடி போயிடுவேன். ஆமா, அந்த கதவை திறக்க முடியாது. சந்திரா, நம்ம கல்யாண ஊர்வலத்தை இதே வண்டியில வச்சுக்குவோமா? என்னையா கல்யாணம் ரொம்ப மேல போற? முதல்ல டிரைவிங் முடியட்டும். டிரைவிங் முடிஞ்சுதான் நம்ம கல்யாண ஊர்வலத்துல ஒரு புதுமை செய்வோமா? என்ன? நம்ம கல்யாணத்துல நீயே டிரைவர் ஆயிரு. டிரைவர் வேண்டாம், பாடிட்டு வர்றேன். ஐயா, வழக்கமா மாப்ப ஊர்வலம் வருவாங்க. ஆமா, நம்ம கல்யாணத்துல நம்மள சுத்தி சுத்தி ஊர்வலம் வரட்டாங்கிற. ஐயே உலகாதீங்க. நான் எதுக்கு தெரியுமா டிரைவிங் கத்துக்கிறேன்? ஒரு எலிச்சவாய் இருக்கிறானே, கேட்கும் போதெல்லாம் கார் கொண்டு வர்றானேன்னு. அடாடா, குறுக்க குறுக்க பேசாதே. கேளு என்ன? முதல்ல இந்த அடுப்பங்கரையை விட்டு விடுதலையாகும். ஒரு லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு. லைசென்ஸ் எதுக்கு? ஏன் வேண்டாமா? எப்படி நீ ஆள் மேல ஏத்த போறியா? அது லைசென்ஸ் வச்சுக்கிட்டு ஏத்தனா ஆசிங்க. ஐயோ, ஏன் அவசரமா பேசுற? பார், லைசென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவர் வேலைக்கு போறாங்க. நீ ஏன் அந்த வேலைக்கு போற? பேசாம நீ என் கூடவே இரு. நான் டிரைவர், நீ டிரைவி. ஐயே, இந்த பாருங்க, டிரைவிங் முடியற வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். அப்புறம் கைய தொட்டா காலை முறிச்சு போட்டுருவேன். ரொம்ப நாள் கத்துக்குவியா? இப்ப சீக்கிரம் இத இப்ப ஓட்டிடுவேன். ஸ்டார்ட் பண்ணு. என்னையாச்சு? கரண்ட் பாஸ் ஆகல. அப்புறம் அவ்வளவுதான். ஐயா, இறங்கி ஹேண்டில் போடு. நானே? என்ன நானா? நீ என்ன ஆம்பளை தானே? அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்லாத. ஓடு. ஒப்பம் தன்னால சுவிட்ச கூட போடாம ஸ்டார்ட் பண்றியா நீ? இரு. வண்டி ஓடாது. என்னப்பா இது சுத்தி சுத்தி வர்ற? முந்தி விட நான் இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல? எல்லாம் உங்க கை சாப்பாடுதாம்மா. மகராசனா இருக்கும். வரமா. ஏமா, உங்களை கும்பிட்ட ஒண்ணு நேரம் வேலைக்கு போக வேண்டியவர் தானே? அப்புறம் அந்த ரூமுக்குள்ள போற என்ன முணங்குது? அங்க ஏதாவது சாமி இருக்குதா? அதுவா? இங்க வா சொல்றேன். சம்மட்டி இரும்பு பெட்டிக்குள்ளார இதுக்கு பூஜை வேற? ஏமா, சம்மட்டி சாமியா? இல்ல தம்பி, பழைய வாழ்க்கை மறக்காம இருக்கிறதுக்கும் புதிய வாழ்க்கைனால கர்வம் உண்டாகாம இருக்கிறதுக்கும் என் பிள்ளை அடிக்கடி இதை பார்த்துப்பான். இதனாலதான் அவன் முன்னுக்கு வந்தது. ஏன்பா, இந்த பழக்கம் நல்லதுதானே? அம்மா, பழைய நிலைமையை மறக்கிறவங்க உலகத்துல ஏராளம். காரணம், மறக்கிறது மனித இயற்கை. மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை அண்ணன் செஞ்சிட்டு இருக்காரு. அம்மா, இதனால வரைக்கும் அவர் எனக்கு வெறும் அண்ணன், இனிமே அவர் எனக்கு குரு. மிஸ்டர் வேலு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. நீங்க ஓவர் ஸ்பீட் போன குத்தத்துக்காக நம்ம கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி நீங்க ஒரு வாரத்துக்கு வண்டி எடுக்க கூடாது. மிஸ்டர் சுந்தரம், பிரயாணிகள்கிட்ட நீங்க தகாத முறை நடந்துகிட்டதுக்காக 5 நாட்களுக்கு உங்களை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் சேது, உங்ககிட்ட பலமுறை சொல்லியாச்சு, நீங்க மீண்டும் மீண்டும் அதே குற்றத்தை செய்துகிட்டு இருக்கீங்க. ஓவர்லோடு போட்ட குற்றத்துக்காக உங்களை 10 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். தயவு செய்து போங்க இங்க இருந்து. இந்த வண்டி நின்னதுக்கு காரணமே இந்த டிரைவர் வேலுதான் தெரியுமா? சின்ன விஷயமா கிழக்க புடுங்குவான், அத்தை புடுங்குவான், இத்த புடுங்குவான். ஊர் வரத்துக்கு 10 மைலுக்கு முன்னால வண்டி நிப்பாட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி லேட்டா வந்து ஓவர் டைம் வாங்கிக்கிறது. இன்னும் முடியுமா முடியாதா? இன்னைக்கு மெக்கானிக் வேற லீவு, உன் எலும்பு முடியுது.
போய் ஏன்பா பயா எங்க வந்த ஜாலியா வரக்கூடாத வரலாம் அதான் கேக்குறேன் எங்க வந்தேன்னு உங்க மேனேஜரு மெக்கானிக்கான புதுமையை பார்க்க வந்தேன். என்னது? என்ன சும்மா விடுங்கண்ணே காதல பீடி சொல்றதுனால இவர்கிட்ட என்ன மிஸ்டர் எங்க வந்தீங்க? இல்ல நான் ரொம்ப சர்வீஸ்காரன். சஸ்பெண்ட் சொன்ன உடனே எல்லாம் ஒரேடியா கேவலமா பேசுறாங்க. அதனால நாளைக்கு விடிஞ்சதும் முதல் ட்ரிப் பஸ் நான் எடுக்கணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு இதுதான் நேரமா? நான் இந்த பஸ்ஸை உடனே ரிப்பேர் பண்ணி முதல் ட்ரிப்புக்கு நாளை காலை அனுப்பி தரணும். மிஸ்டர் வேலு, தயவு செய்து நாளைக்கு காலையில முறைப்படி ஆபீஸ்ல வந்து பாருங்க. நீங்க வேலை கொடுக்கல நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். கிட்ட தயவு செய்து இங்க இருந்து போச்சல இதெல்லாம் ஒண்ணும் சரியில்லை.
என்ன கேளு, தொழிலாளிக்கு தொழிலாளி காட்டி கொடுக்க கூடாது. என்னங்க மிஸ்டர் வேலு, இனிமே உங்களுக்கு இங்க வேலை இல்ல. நாளை காலையில வந்து கணக்கு தீர்த்து போங்க. கால விழுந்து கும்பிடியா? ஒரு சொத்தை உழைப்பா உழைச்சு 1ஆம் தேதிக்கு சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு கலாடா பண்ணிருக்க, உனக்கு நாளைக்கே பணம்யா. ஐயோ, இங்க பாத்தீங்களா? ஒண்ணு தெரியாத வாட்ச்மேன் அவரை போட்டு இப்படி கட்டி போட்டு அயோக்கிய பாவி. ஐயோ, ஏ அப்பா நல்ல நாளம் கால பேசுறாப்பா. முதல்ல இவன் டாக்டர் கூட்டு போ. இவனையா? என்னங்க? சரிங்க, நீங்க சொல்றீங்கன்னு கூட்டி போறேன். இந்தாயோ, அவர் சொல்றாரு, நான் டாக்டர் கூட்டி போறேன். பாரு, வழியில ஏதாவது கலாட்டா பண்ண அங்க போய் எனக்கு மருந்து போட முடியா வச்சிடாரு. அண்ணே, எனக்கு பயமா இருக்கு. கைய கால கட்டி கூட்டி போறேன். ஒண்ணும் செய்ய மாட்டான், நடக்கவே முடியல. சீக்கிரம் ஜாகிரதை கூட்டு போ. சொல்லி வாயா. கம்பெனிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சி கலாட்டா செய்த குற்றத்துக்காக மிஸ்டர் வேலுவை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். இதை நோட்டீஸ் போர்ட்ல போட்டுட்டு அவருக்கு ஒரு நகல் அனுப்பிடுங்க. அவர் வந்தாருன்னா சட்டப்படி அவருக்கு கொடுக்க வேண்டிய கணக்கு செய்து கொடுத்துருங்க. ஹலோ, மீனாவா? வணக்கங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ் முடிஞ்சு கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? சிரமம் ஒண்ணு இல்லையே? சிரமமா? எனக்கா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க, நிச்சயமா வர்றேன். கண்டிப்பா வர்றேங்க. அதை விட எனக்கு என்ன வேற? சரிங்க, நன்றி. எதுக்காக இருக்கும்? ஒருவேளை வேலுவை பத்தி இருக்குமா? வாங்க, முந்தைய வந்துட்டீங்களா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அப்படின்னா உங்க விரல் அந்த வீணையில எழுப்பின நாதத்தை என்னால முழுசா கேட்டு ரசிக்க முடியல. நான் வந்ததுல உங்க வாசிப்பு தடைபட்டுறதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, உங்க வருகையை வீணாக்க கூடாதுன்னு நான் தான் வீணையை நிறுத்துறேன். நிக்கிறீங்களே, வாங்க வாங்க உட்காருங்க. சாப்பிடுங்க. இவ்வளவுமா? அப்பா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கமே உங்களை காணமே. ஆபீஸ்ல வேலை நிறைய இருந்தது, அதனால வர முடியும். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எதை பத்தி? டிஸ்மிஸ் செய்யப்பட்ட வேலை விஷயமா பேசத்தானே வர சொன்னீங்க? இல்லையே, அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அது கம்பெனி விஷயம் இல்ல. அது இருக்கட்டும், அப்பா ஊருக்கு போகும்போது ஏதாவது சொந்த விஷயமா உங்ககிட்ட சொன்னாங்களா? ஓஹோ, ஆமா, உங்க சம்பந்தமா அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. ஓ, சொல்லிட்டாங்களா? பாத்தீங்களா, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எங்கிட்ட சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருக்க. ஆமா, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? முதலாளி உத்தரவு தட்ட முடியுமா? ஆகட்டும்னு தேதி பத்தி ஏதாவது அப்பா சொன்னாங்களா? சொன்னாங்க. கல்கத்தாவிலேருந்து புறப்படுறதுக்கு முந்தி தேதியை தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்க. உங்க ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க கவலைப்படவே கூடாது. எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸா? செலக்ஷனா? என்ன சொல்றீங்க? விளையாட்டு போதும். உண்மையா தான் சொல்றேன். நீங்க பேசுறது எனக்கு விளங்கல. தயவு செய்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரிதான், போங்க. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு தான் கேட்டேன். நீங்க கூட ஆமான்னு சொன்னீங்களே. இல்லையே, உங்களை பத்திரமா பாத்துக்கும்படி முதலாளி சொல்லிட்டு போனாரு. அதத்தான் சொன்னேன்.
நீங்க தான் தவறா புரிஞ்சிருக்கீங்க. என்ன தவறா? நான் உங்களை கல்யாணம் செய்துக்க நினைச்சு தவறா? மிகப்பெரிய தவறு. நான் ஏற்கனவே காதலிச்சவன், காதலிக்கப்பட்டவன். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி காதலை மாத்திக்க முடியாது மீனா, மாத்திக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க. உங்களை வச்சு நான் கட்டி இருக்கிற காதல் கோட்டையை நீங்களே இடிச்சிடாதீங்க. ராஜு 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 ராஜு, உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். நீங்க தான் எனக்கு பெருசு. எனக்கு என் காதல் பெருசு. இதை எதுக்காகவும் யாருக்காகவும் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. ராஜு ராஜு ராஜு, என் நிலைமை தெரியாம என்னென்னமோ பேசுறீங்களே. நீங்க இல்ல எனக்கு வாழ்வே கிடையாது. நீங்க வெறுத்துட்டா நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல ராஜு, வழியே இல்ல. உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப அனுதாபப்படுறேன். மத்தவங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்காம தானே ஒரு முடிவு பெறது, அதுக்காக போராடுறது, பிறரை பலவந்தப்படுத்துறது, பிறகு பலியாகிறது, இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? ராஜு ராஜு ராஜு, மீனா, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்ன மறந்துடுங்க. விஜி, என் மேல கோவமா? பின் என்ன, மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் ஐயாவே முடியல. மேனேஜர் பதவி எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தது தெரியுமா? எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கு, ஓய்வே இல்லை. உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். சுத்தி நின்னுகிட்டு நம்மையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் தெருவில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அது சரி, இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு? நான் தான் ஒரு முடிவு செஞ்சுட்டேனே. என்ன முடிவு? இன்னைக்கே அம்மா கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசி நம்ம வீட்டுல மேல சத்தம் கேட்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உண்மையாவா? உறுதியா? அப்படியே நீங்க செஞ்சுட்டா உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன். என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். மின்னலது பின்னி விழும் உன்னழகு கண்மலரில் என் மனது இன்பமுற, என் மனது இன்பமுற என்ன கொடுப்பாய்? தென்னவர்கள் காவியத்தில் காதலினை என் அழகு பூவிழியால் பின்னி கொடுப்பேன். என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், அன்பை கொடுப்பேன். தேனுரிமை கொண்டாடும் செவ்வரழி பூயிதழை நான் உரிமை கொள்ள வந்தால், நான் உரிமை கொள்ள வந்தால் என்ன கொடுப்பாய்? சேர்த்தவைகள் அத்தனையும் கேட்டதனால் நான் எடுத்து சிந்தாமல் சிதறாமல் அள்ளி கொடுப்பேன். ஆஹா, என்ன கொடுப்பாய்? என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். காவலில்லா மாளிகைக்கு காவலுக்கு வந்தவனே கண்ணமிட வந்து நின்றால், கண்ணமிட வந்து நின்றால் என்ன கொடுப்பாய்? தேவை என்னும் காரணத்தால் திருடனையும் நான் மதித்து திரும்பவும்
கண்ணமிட என்னை கொடுப்பேன். என்ன கொடுப்பாய், என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். என்ன கொடுப்பாய், என்ன கொடுப்பாய்? அன்பை கொடுப்பேன், நான் அன்பை கொடுப்பேன். என்ன யோசனை பண்றீங்க? இந்த பழைய சம்பிரதாயம் எல்லாம் வேண்டியதில்லை, உங்க முடிவை சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளை வரட்டும்பா? அட புள்ள என்ன பொண்ணு சேர்ந்து வருது. அடடே உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம், நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க. அட வாங்கங்கடா, வாங்க வாங்க. அம்மா இங்க வாங்க. பாத்தீங்களா யார் வந்துட்டாங்க பாருங்க. இதான் அண்ணி. மகராசி யாருமா? அண்ணே அண்ணியோட அப்பா. அண்ணங்க வணக்கங்க. ஒரு விசேஷம் தெரியுங்களா? இவரும் நம்ம இறந்தாங்க பஸ்ல விளையாண்டவங்க. அப்படியா? ஆமா தம்பி, நானும் பஸ்ல கண்டக்டரா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஸ்பீடா போகும்போது வயசு முறுக்கு அப்படியே இறங்குனேன். கால் இடறி கொஞ்சம் எலும்பு முறிஞ்சு போச்சு. நீயும் பஸ்ல வேலை செய்யறதா சொன்னாங்க, அதனாலதான் சம்மதிச்சுட்டேன். ஏன்னா அந்த பழைய பஸ் டேஸ்ட். இனி பேசுறது வேஸ்ட். கல்யாண விஷயத்தை பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. கிட்டா இதெல்லாம் உன் வேலையா? ஆமா, விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். விலாசத்துக்கு போனா ஆளைய கூட்டி வந்துட்டேன். பேசுங்க. ஆமா தம்பி, கிட்டா வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. உங்க அம்மா கிட்ட பேசி எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். இனிமே உங்க சம்மதம் தான் தேவை. ஏன் சம்மதம் என்னங்க? அம்மா சொன்னா சரிதான். நான் என்னப்பா சொல்றது? எல்லாம் பெரியவங்க பார்த்து சொல்லட்டும். பெரியவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டோம். என்ன என் பொண்ணு ஒண்ணுதான் கேட்கணும். ஏமா நீ என்ன சொல்ற? நான் என்னப்பா சொல்றது? நீங்க யாரும் சொல்லாதீங்க, நான் தான் சொல்லுவேன். இந்த மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து பஸ் கம்பெனி மேனேஜர் ராஜுவுக்கும் பாட்டு வாத்தியார் அம்மா விஜயாவுக்கும் திருமண திருவிழா. கரெக்ட் கரெக்ட். மீனா, மீனா, ஏமா ஒரு மாதிரியா இருக்க? உலகமே ஒரு மாதிரியா இருக்கு. யாரு எப்படி என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப விரக்தியா பேசுறியே. தோல்வியோட முடிவு அப்படித்தானே இருக்கும். ஏன் மீனா, உன் காதல் கை கூடலையா? செழிச்சு வளர்ந்த பூச்செடியை ஒரு செம்மறி ஆடு மேய்ஞ்சிடுச்சு. ஐயோ பாவம். மீனா, உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல ஓடி வந்தேன். ஆனா உன் நிலைமைய பார்த்ததும் அதை சொல்ல எனக்கு மனசு வரல. பரவாயில்ல, சொல்லுங்க. எனக்கு எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. என்ன கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? அதுக்குள்ளையா? ஆமா. முயல் முந்திக்குச்சு, சிங்கம் பின்தங்கிடுச்சு. நான் தூங்கிட்டேன், நீ முழிச்சுக்கிட்ட. நான் அழுகிறேன், நீ சிரிக்கிற. மீனா, புரிய முடிய சொல்லு. அது சொல்ல நான் தயாரா. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. மீனா, நீயா இப்படி பேசுற? ஆமா, உன்னோட மானை மீனா தான் பேசுறேன். நீயும் தேவையில்லை, உன் பாடவும் தேவையில்லை. போயிட வழியா? முடியாது, முடியாது. ஆமா, நிச்சயமா முடியாது, 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 முடியாது. மீனா, என்ன அடிச்சிட்டீங்கள? பரவாயில்ல, என்ன ஏன் அடிச்சேங்கிற காரணத்தை மட்டும் சொல்லிடு, நான் போயிடுவேன். சொல்லணுமா? ஆமா, தயவு செய்து ஒண்ணு மட்டும் சொல்லிடு. சொல்றேன். நான் கொடுத்த காதல் கடிதத்துல ஏதோ கள்ளத்தனம் செய்து ராஜுவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சு அவனோட ஆடி பாடிக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி அவன் வந்து நடிக்க. ஓஹோ, அப்படியா? மீனா, அவருக்கு தான் நீ கடிதம் கொடுத்தியா? அவரைத்தான் நீ காதலிச்சியா? இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கிட்ட அவன் லெட்டர் கொண்டு வந்து அவர்கிட்ட படிச்சு காட்டினா அவன் கேலி பண்றான்னு நினைச்சுக்கிட்டு அவர் அதை வாங்க கிழிச்சு போட்டுட்டாரு. கிழிச்சு போட்டாரா? ஐயோ, நீ காதலிச்சது யாருன்னு அப்பவே என்கிட்ட சொல்லி இருந்தீனா இந்த அளவுக்கு நீ ஏமாந்து போக நான் மட்டும் இருக்க மாட்டேன். மீனா, நான் சொல்றத நம்பு. உனக்கு முந்தைய அவர் எனக்கு தெரியும். நீதான் அவரை காதலிச்சிருக்கிறியே தவிர அவர் உன்னை காதலிக்கவே இல்லை. மீனா, காதலிக்கவே இல்லை. மீனா, இத தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு என்ன அடிச்சிட்டியம்மா. உன்னை என் மாணவியா இல்ல, என் தங்கச்சியா நினைச்சிருந்தேன். அன்னைக்கு நீயே சொன்னியே, டீச்சர் தான் எங்க அக்கான.
அந்த அக்காவனை அடிக்கலாமா? அந்த அக்காவனை அடிக்கலாம். இந்த மாதிரி பேசி ஏமாத்த போயிடு வெளியே. போறேன், கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். உன் நிலைமைக்காக அனுதாபப்பட்டு நான் கண்ணீர் விடலாம். ஆனா என் காதலை விட முடியாதம்மா, விடவே முடியாது. கேட்டா என் பொண்ணை ஒருத்தி அடிக்கிறது அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அப்பா, நீங்க இதை எவ்வளவு பெருசா எடுத்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். நல்லா இருக்கு நீ சொல்ற நியாயம். உனக்கு வர்ற அவமானம் வேற, எனக்கு வர்ற அவமானம் வேறயா? எனக்கு கோபம் வருன்றதுக்காக இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதா நீ? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. மீனாவும் அவங்க அப்பாவும் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கு தண்டனையா இது? அப்படியேதான் இருக்கட்டுமே. போம்மா. அப்பா, என் விருப்பத்துக்கு விரோதமா நீங்க அங்க போறது நல்லா இல்ல. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அப்புறம் உங்க இஷ்டம். சார், நான் அவசரமா ஆர்டி ஆபீஸ் போனோம். நான் போயிட்டு வந்தேன். அடடா பாத்தியாமா, மேனேஜருக்கு வேலையில எவ்வளவு அக்கறைன்னு. வந்ததும் வராதுமா ஆர்டிஓ ஆபீஸ் போறேன்னு போயிட்டாரு. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் மேன். நீ சொல்றது தப்புப்பா. என்னம்மா சொல்ற? சொல்ல வேண்டிய நிறைய இருக்கு. சுருக்கமா சொல்ல போனா, நீங்க நினைச்சபடி ராஜு மேனேஜிங் டைரக்டரா வரமாட்டாரு. அதுக்கு அவருக்கு அருகதையும் இல்லை. நாம போட்ட கணக்கெல்லாம் தப்பு கணக்கா போயிடுச்சு. என்னது? எழுந்திரிப்பா, எழுந்திரி. என்ன நடந்துச்சு சொல்லு. முதலாளி, நீங்க ஊர்ல இல்லாத சமயத்துல அந்த மேனேஜர் எங்களை எல்லாம் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, ஓவர் ஸ்பீடு போனேன்னு ஒரே நாள்ல சீட்டை கிழிச்சு விட்டாரு. டயத்தை மேக்கப் பண்றதுக்காக ஓவர் ஸ்பீட் போறது இல்லையா? அது அவ்வளவு பெரிய தப்பா? அதுக்காக இத்தனை வருஷம் சர்வீஸ் உள்ள ஆளுங்களை எல்லாம் நிறுத்தி அவங்க குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறதா? என்னப்பா இது அநியாயம்? இல்லம்மா, எங்களை நிப்பாட்டினதுக்கு வேறையும் காரணம் இருக்கு. என்னது? சும்மா சொல்லு. ஒண்ணுமில்ல, இந்த போனஸ் இன்கிரிமெண்ட் பேட்டான் எல்லாம் சொல்லி கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிங்க அத்தனை பேரையும் மேனேஜர் தன் கைக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இப்போ அவருக்கு மேனேஜருங்கிற பேரு போய் சின்ன முதலாளிங்கிற பட்டம் வந்துடுச்சு. முதலாளி, இது எங்களுக்கு பிடிக்கல. நாங்க உங்க சார்பா வேலை செஞ்சோம். அதனாலதான் இதெல்லாம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா அவரே சொல்லிட்டாரு. ஏப்பா, தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கறதா நோட்டீஸ் போட்டிருக்காரு. யாரு கேட்டு போட்டிருக்காரு? நீங்க முதலாளி, அவரு முதலாளியா? முதலாளி, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த பழம் மனசு கேட்க மாட்டேங்குது. முதலாளி, கணக்கு வழக்குல கூட ஏதோ கோளாறு நடக்கிறதாக கேள்வி. அதையும் கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா முதலாளி, உங்க உப்பத்துன்னு வளர்ந்த உடம்பு முதலாளி. அதனால தான் உண்மையை சொல்லாம இருக்க முடியும். ராஜே, வணக்கம். பேங்க்ல எவ்வளவு இருப்பு இருக்கு? ₹1,15,000 ₹1,15,000 கல்கத்தாவுக்கு இந்த அட்ரஸ்க்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சிருப்பான். ஏப்பா பேசாம இருக்கிற? சார், நம்ம தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு போனஸ் கொடுக்கறதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். முதல்ல இதை வேலை செய். எஸ் சார். மிஸ்டர் கணேஷ், எஸ் சார். இதுக்கு உடனே ஒரு டிராஃப்ட் எடுத்து இந்த முகவரிக்கு பதிவு தபால் அனுப்பிடுங்க. ராஜே, நான் கல்கத்தாவுக்கு போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட், டெய்லி கலெக்ஷன்ஸ், கையிருப்பு எல்லா கணக்கையும் எடு. இது இருக்குங்க. எப்ப வேணும்னாலும் நீங்க பாத்துக்கலாம். சார்,
தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, போய் வேலைக்கு வரீங்க போங்க. சார், அவங்க போனஸுக்காக காத்துட்டு இருந்தாங்க. போனஸா? யார் கொடுக்கறதா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுக்கிட்டு நீ வாக்கு கொடுத்த? சார், இந்த சீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உன் சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? சார், நான் மட்டும் இல்ல, இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு, அதனால போனஸ் கொடுக்கறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவு செய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க. தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்க இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்கிற ஜனநாயக சமதர்மம் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள்ல நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? மூடுவாய. ஏப்பா, உங்களுக்கு எல்லாம் தீபாவளி போனஸ் கொடுக்கறதா இந்த ஆள் சொன்னானா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸுங்க. ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. இத பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசை வார்த்தை சொல்லி இருக்கிறான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸ் போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்கு. எவன் சொன்னா? நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அதை நம்பி நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகுறது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. நிறுத்துங்க. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தையை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கெல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம். அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லுங்க. சரி சார். இப்ப என்னடா சொல்லுவீங்க? என்ன சொல்றது? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். போங்கடா, போங்க. போய் வேலையெல்லாம் திண்டாடுங்க. சொத்துக்கு லாக்கி எடுங்க. ராஜி, இவங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் கொடுக்க ஏற்பாடு பண்ணு. மன்னிக்கணும், நானும் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். அவங்க இல்லாத இடத்துல எனக்கு மட்டும் என்ன வேலை? நான் வர்றேங்க. மன்னிக்கணும் சார், நானும் ஒரு தொழிலாளி. போறியா? போ போ. வாட்ச்மேன், கெட்டு போட்டு போ. माफ करना साहब, मैं भी एक தொழிலாளி हूँ. தொழிலாளி தொழிலாளி கிட்டா கிட்டா வராங்க. எங்கடா அங்க போய் உட்கார்ந்துருக்கிறேன்? இது என்னங்க பின்ன? இதெல்லாம் பஸ் கம்பெனி மாதிரியா இருக்குது. சல சல சலன்னு சண்டை கடை மாதிரி ஒரே சண்டை. அதான் ஒதுப்புறமா போய் உட்கார்ந்துட்டேன். நல்ல காரியம் செஞ்சு அவங்க கூட சேராதே. கிட்டா கொஞ்சம் தண்ணி கொண்டாட. போனஸ் தெரியுங்களா? யாருக்கிட்டடா கேட்கிறேன்? தரமாட்டீங்களா? நானும் அவங்கள போல ஒரு தொழிலாளி தான். மன்னிக்கணும், நானும் வரேன். எங்கடா போறேன்? இப்பவே என் வேலையை நீங்க பார்க்க போறீங்களா? விடுங்க சார் கைய. கிட்டா இப்படி பேச போகடா போகடா, எல்லாரும் போகடா. முதலாளி, சாப்பிடுங்க. நீயா? ஆமா, இனிமேட்டைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போறேன். சாப்பிடுங்க. பாத்தியா, எல்லா பசங்களையும் என்ன மோசம் செஞ்சுட்டு போயிட்டானுங்க. இங்க முதலாளி, கம்பெனி இருக்கு, பஸ் இருக்கு, அது உருளும், வாழ்க்கை ஓடும். மிட்டாயி பழம்லாம் வாங்கிட்டு வரணும். ஏங்க, எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரைவயிறு கால்வயிறு கஞ்சி குடிக்கணும்? இன்னைக்காவது போய் சம்பள கணக்கு தீர்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஓரளவு நிம்மதியா சாப்பிடணும். பார்வதி, நான் ஒருத்தமிழ் பணம் கேட்டிருக்கேன்.